ஜானகி, ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. உன்னோட வெற்றிய இந்த விருந்து சாப்பிட்டு கொண்டாடிட்டோம். என்ன பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தான் கொடுத்து வைக்கல. பாத்து பாத்து ரொம்ப பொறையறது பாத்து. ஜானகி, என்னங்க? சாப்பாடெல்லாம் நிறைய இருக்குல்ல? இருக்குங்க, நிறைய இருக்கு. ஏங்க? அது ஒண்ணும் இல்ல, ஆ, நம்ம நம்ம மீசக்காரர் இருக்காருல்ல, அவர் என்கிட்ட தலைவராகி அம்மா ஜெயிச்சிட்டாங்கல்ல, நமக்கு விருந்தெல்லாம் கிடையாதான்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சுன்னு நான் சொன்னேன். இன்னைக்கே வச்சிடுங்களேன், வீட்டுல சம்சாரத்துக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாரு. இப்ப நீ கேரியர்ல எல்லாத்தையும் வச்சு கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னங்க, நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்களா? அண்ணா, நீங்க ஏனே சிரமப்படுறீங்க? நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அவரு என்கிட்ட தானே கேட்டாரு, அப்போ அப்போ நானே கொண்டு போய் கொடுக்கறேன். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டு வா. மாயா, நீங்க இரு. நான் கேரியரை தயார் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. சினு, மச்சா, நீங்க ரெண்டு பேரும் என்னங்க? சரிங்க மச்சான், இதோ சாப்பிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சாப்பிடு, மச்சான் கிளம்பிட்டாரு. அண்ணா, மெதுவா சாப்பிடுங்க. வாங்கப்பா. மாமா, சீக்கிரம் டக்குனு போயிட்டு வாங்க. அந்த நேத்தே சமாதானப்படுத்தினேல, அதுவும் ஆள் ஆளுக்கும் உனக்கு எடுத்து சொன்னாங்க. அப்புறம் என்ன? என்னதான் நீங்க எல்லாம் சொன்னாலும் நீங்க இருந்த பதவியில நான் உட்கார்றேன்னு நினைக்கும் போது எனக்கு பதட்டமா இருக்குங்க. பாருங்களேன், இப்ப கூட குங்குமம் தவறிடுச்சு. இதுவே எனக்கு பெரிய அபசகுணமா தோணுதுங்க. எல்லாத்துக்கும் காரண காரியங்களை யோசிக்காத ஜானகி. நீ பதட்டத்துல கை தவற விட்ட, குங்குமம் கீழே விழுந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? நீ கவனக்குறைவா இருந்த, அதனால குங்குமம் கொட்டிடுச்சு. அதையே அபசகுணமா நினைக்கிற? அது இல்லங்க, வீட்டுக்குள்ளனா எனக்கு அனுபவம் இருக்கு. பெரிய பெரிய முடிவுகளையும் நானே எடுத்துருவேன். ஆனா ஊருக்காக ஒரு முடிவு எடுக்கணும்னா அது பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஜனங்களோட விருப்ப வெறுப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் சரி பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியலையே. அதுவே எனக்கு கவலையாவும் பயமாவும் இருக்குங்க. இப்ப குங்குமம் வேற கொட்டிடுச்சா, அதான் என்ன நடக்கும்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நீ இப்ப நினைக்கிற. ஆம்பளைங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, அவங்களால மட்டும்தான் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும்னு நீ நினைக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா நேத்து சொன்னாங்க, நீ கவனிச்சியா? உனக்கு சமயோஜித புத்தி அதிகம்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமானவ, பலசாலின்னு அவளுக்கே தெரியாது. இப்ப நீயே யோசிச்சு பாரு, ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை விதமான மனிதர்களை பொண்ணுங்க சமாளிக்கிறாங்கன்னு. மாமனார் ஒரு மாதிரி, மாமியார் ஒரு மாதிரி, மச்சான், நாத்தனாரு, கணவன், இப்படி எத்தனை பேரு. அது மட்டுமா, இப்போ பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்க எத்தனை மனிதர்களை சமாளிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியாம அவங்க பலவிதமான வேலைகளை ஒரே ஆளா, அதுவும் ஒரே நேரத்துல பண்ணுவாங்க. அதனால உன்னால முடியும் ஜானகி. யாரும் எதையும் பிறக்கும் போதே கத்துக்கிட்டு வரல. நான் என்ன பிறக்கும் போதே ஊர் தலைவராவா பிறந்தேன்? எத்தனை தடைகளை தாண்டி ஊர் தலைவரா ஜெயிச்சு அந்த பொறுப்புல வந்துதானே நானும் கத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பதவியில இருக்கும்போது நானும் பல தவறுகளை பண்ணிருக்கேன். ஆனா அது திரும்பவும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். அந்த தவறுகள்ல இருந்து நிறைய பாடம் நானும் கத்துக்கிட்டேன். இப்படி நமக்கு வாழ்க்கை கத்துத்தர பாடம் எந்த டீச்சரும் சொல்லித்தர மாட்டாங்க. உனக்கு துணையா நான் இருக்கேன், மாயா இருக்கா. எதா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து பேசு. ஆபீஸ்லயும் சீனியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடு. ஜானகி, முதல்ல இந்த பயத்தை விடு.
ஒவ்வொரு நாளும் கத்துக்கலாம். ஆ? அதே மாதிரி இந்த குங்குமம் தவறி விழுந்ததை நீ அவசகுணமா நினைக்க வேண்டாம். எல்லாமே நல்ல. ஏய் ஆப் கஹா ஹே? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு வாங்கிட்டேன் சாப். ஹோட்டல் தேடி வாங்கிட்டு வர லேட் ஓகியா சாப். நான் பைக் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். பைக் வந்ததும் வந்துடுறேன் சாப். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் இவனை ஆளை காணுமே. ச்சே. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்க? எல்லாம் கூலி வேலைக்கு தான் சார். நல்லா தமிழ் பேசுறியே. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஹலோ ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. சாப், ரோட்ல ரொம்ப டிராஃபிக் சாப். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் சாப். अच्छा अच्छा जल्दी आओ.